நீங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஃப்ளோயர் கார்ட்டோட இன்ஸ்டலேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற பற்றி பார்ப்போம். ஸோ கார்ட்டோட பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தான் வரும். ஐவி ஸ்டாண்ட் அண்ட் ஹெட்ரெஸ்ட், ஃபுட்ரெஸ்ட், ஏபிஎஸ் மெட்டீரியல் வந்துடும். சைட் ரயில்ஸ் அண்ட் லிஃப்டிங் லிவர்ஸ், லெக்ஸ் அண்டு உங்களுக்கு அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வீல்ஸ் வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட் அண்ட் போல்ட்ஸ் பேக்கேஜாக வந்துடும். ஸோ இந்த பெரிய ஸ்க்ரூஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ரயில்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்க்ரூஸ். ஸோ இந்த சின்ன சைஸ் ஸ்க்ரூஸ் பார்த்தீங்கன்னா லெக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லெக்கோட வீல்ஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக்கில் இந்த மாதிரி த்ரெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து வீலை வந்து ஃப்ளக் இன் பண்ணி ரொட்டேட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபுல் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வீல் லாக் ஆகிடும். ஸோ நம்ம இதே மாதிரி தான் 4 சைடுமே வீல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்ட்டோட லெக்கை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த சின்ன ஸ்க்ரூ வச்சு இங்கே தான் நம்ம டைட் பண்ணிக்கணும். ஒன் சைட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதே மாதிரி தான் 4 சைடும் பண்ணிக்கணும். ஸோ ஆப்போசிட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி தான் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண எல்லா போல்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கணும். ஸ்பேனர் சைஸ் பார்த்தீங்கன்னா 12-14. லிவர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு லாங் லிவர் வந்து ஹெட்ரெஸ்ட் சைடில் மாட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டு தென் அவங்க கொடுத்துருக்க ஹோல்ஸில் அந்த ஸ்க்ரூவை லாக் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஹெட்ரெஸ்டோட லாக்கில் வச்சு நம்ம அந்த நெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பின்னை வச்சு நம்ம வந்து அதை லாக் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஹெட்ரெஸ்டோட லிவர்ஸ் ஃபிக்ஸிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபுட்ரெஸ்ட் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சேம் தான். உங்களுக்கு 2 சைடு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதில் கொடுத்துருக்கிற ஹோல்ஸில் வச்சு நம்ம ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபுட்ரெஸ்டோட லிவரில் வச்சு கரெக்டாக இதே மாதிரி போல்ட் இன்சைட் பண்ணி நம்ம அந்த பின்னை வச்சு லாக் பண்ணிக்கணும். ஆஸ் யூஷுவல் ஹெட்ரெஸ்ட்க்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃபுட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிவர்ஸோட ஸ்க்ரூஸையும் நம்ம ஸ்பேனர்ஸ் வச்சு டைட் பண்ணிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 14 இன்ச் ஸ்பேனர் தேவைப்படும். பார்த்தீங்கன்னா சைட் ரயில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் ரயிலுக்கு பெரிய ஸ்க்ரூஸ் வரும். அதை வந்து சைடில் இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம இன்சைட் பண்ணிக்கணும். இன்சைட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட் வச்சு டைட் பண்ணிக்கணும். ஸ்க்ரூவையும் பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் சைஸ் டைட் பண்ணணும். இதோட ஸ்பேனர் சைஸ் பார்த்தீங்கன்னா 12-14. ஸோ ஆப்போசிட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம சைட் ரயில் ஃபிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏபிஎஸ் ஃபுட்ரெஸ்ட் அண்ட் ஹெட்ரெஸ்ட் தான் மாட்ட போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாம்ப் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதில் வந்து நம்ம காட்டில் இந்த மாதிரி லாக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அதில் வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அந்த இதை லாக் பண்ணிடணும். ஸோ ஹெட்ரெஸ்ட் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் ஃபுட்ரெஸ்ட் ஐடென்டிஃபை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்ரெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி நேம் போர்டு வைக்கிறதுக்கு நேம் பேட் வரும். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபுட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணமோ ஆஸ் வெல் அஸ் அதே மாதிரி ஜஸ்ட் அந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐவி ஸ்டாண்ட். ஸோ நம்ம காட்டில் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க, அதில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு ஐவி ஸ்டாண்ட் வந்து 4 சைடுமே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு காட்டோட 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க.